அம்பாள் மேல நம்பிக்கை வச்சிருக்கோ இல்லையோ, இனிமே எல்லா பிரச்சனையும் அவ பாத்துக்குவா. நீ ஒன்னும் கவலைப்படாத, இது சாப்பிடுமா. உங்க தொழில நீங்க அமோகமா வரணும், அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்கு என்ன வேணாலும் நான் செய்வேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைனாலும் என்கிட்ட தயங்காம கேட்கலாம். இளவரசிக்குன்னு இப்ப யாரும் இல்ல. இந்த மாதிரி நேரத்துல மாமா, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. அக்காவை நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம். பாவம், அந்த பொண்ணு புருஷன் இல்லாம கை குழந்தைய வச்சு கஷ்டப்படலைங்கிறதுக்காக மட்டும்தான் நான் இதை செய்யறேன். அது தெரியாம நான் மாறிட்டேன், மன்னிச்சிட்டேன்னு மட்டும் கனவு கூட காணாத. யார கேட்டு இப்படி பண்ணீங்க? என்ன மேடம் நான் பண்ணேன்? டயாபெட்டிஸ் ஸ்வீட்ஸ் per kg 400ன்னு ஃபிக்ஸ் பண்ணத மாத்தி 350ன்னு எல்லா பாக்ஸ்லயும் பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. 1 கிலோ 400 ரூபாய்க்கு வித்தா 100 ரூபாய் லாபம் கிடைக்கும். இப்போ உங்களால 50 rupees per kgக்கு லாஸ் ஆக போகுது. உங்களை நல்ல டேலண்டட்னு நினைச்சு இந்த வேலையில சேர்த்தா இப்படி பண்ணிட்டீங்களே. இதுதான் உங்க டேலண்டா? நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேக்குறீங்களா? நம்ம நாட்டுல அதிகபட்சமான மக்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏழைகளும் நடுத்தர மக்களும் தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க குவாலிட்டி பத்தி கவலைப்படுறதே கிடையாது. பிரைஸ் கம்மியா இருக்கா அதுதான் அவங்க பாக்குறாங்க. பணக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியும் நல்லா இருக்கணும், அதே சமயத்துல பிரைஸை பத்தி அவங்க கவலைப்படுறது கிடையாது. இப்போ நம்ம 400 ரூபாய்க்கு 1 கிலோ ஸ்வீட் விற்கிறோம்னா அதை பணக்காரங்க மட்டும் தான் வாங்கிட்டு போவாங்க. ஆனா ஏழைகளை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா பிரைஸும் கம்மியா இருக்கணும் இல்லையா? அப்பதானே நம்மளோட சேல்ஸ் growth ஜாஸ்தி ஆகும். இப்போ நம்ம 400 ரூபாய் 1 கிலோன்னு விற்கிறோங்க, அதுல 100 கிலோ விற்பனை ஆகுது. 1 கிலோக்கு 100 ரூபாய் ப்ராஃபிட், அப்படின்னா 10,000 ரூபாய் ப்ராஃபிட். அதே 350 ரூபாய் 1 கிலோ அப்படின்னு நம்ம விற்றோம்னா நம்மளுக்கு 500 கிலோ சேல்ஸ் ஆகுதுங்க. அப்போ எவ்வளோ ப்ராஃபிட் வருது? 25,000 ரூபாய். சேல்ஸ் growth எங்க இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பாத்தீங்களா? நம்ம நல்ல குவாலிட்டியும் கொடுக்குறோம், அதே சமயத்துல பிரைஸையும் கம்மியா வச்சோம்னா பணக்காரங்க மட்டும் இல்ல, ஏழை நடுத்தர மக்கள் எல்லாருமே நம்ம ஸ்வீட்டை தான் வாங்குவாங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு 10,000 ரூபாய் ப்ராஃபிட் வேணுமா இல்ல 25,000 ரூபாய் ப்ராஃபிட் வேணுமா? அது மட்டும் இல்ல மேடம், இன்னைக்கு மார்க்கெட்ல பூஜா ஸ்வீட்ஸ்னா அது நம்பர் 1 அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்கிற இந்த டயாபெட்டிஸ் ஸ்வீட் கிலோக்கு 350 ரூபாய் மட்டும்தான் அப்படின்ட்டு மார்க்கெட்ல ஒரு நியூஸ் வந்ததுன்னா அதுக்கப்புறம் நம்மள அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம நம்பர் 1 பொசிஷன்லயே இருப்போம், சேல்ஸ் growthலயும் நம்மள அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. இதுக்கு பேர் தான் பிசினஸ் ட்ரிக். எனக்கு ஒரு 1 வீக் டைம் கொடுங்க. நான் சொன்ன மாதிரியே நம்மளோட பிசினஸ்ல ஒரு பெரிய டர்ன் ஓவரே பண்ணி காமிக்கிறேன். சாரி மிஸ்டர் அருள், உங்களோட பிசினஸ் ட்ரிக்ஸ் தெரியாம நான் ஏதோ கோவத்துல பேசிட்டேன். ஓ, தட்ஸ் ஓகே மேடம். ஓகே மிஸ்டர் அருள், டேக் யூர் ஓன் டைம். நான் உங்களை நம்புறேன். இந்த டயாபெட்டிஸ் ஸ்வீட்ஸ்ல இனிமே என்னோட தலையீடு உங்களுக்கு இருக்காது. உங்க விருப்பப்படியே நீங்க பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் மேடம். சும்மா சும்மா அதையே பேசிட்டு இருக்காதீங்க. உங்ககிட்ட பணம் இருந்தா சொல்லுங்க, கேஸ் எடுத்து நடத்துறேன். இல்லனா வெளியே போய்கிட்டே இருங்க. இப்படி அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா வாட்ச்மேனை கூப்பிட்டு வெளியே அனுப்பிச்சிருவேன். ஏன் மேல வருத்தப்படாதீங்க, புரியுதுங்களா? கிளம்புங்க. நான் எத்தனையோ வக்கீல பார்த்துட்டேன், யாருமே கேஸ் எடுத்து நடத்த மாட்டேங்கிறாங்க. எனக்கு வேற வழி தெரியல. நீங்க தான் எப்படியாவது இந்த கேஸ் எடுத்து நடத்தணும். அதெல்லாம் முடியாதுமா, நீ வேற யாராவது லாயரை பாத்துக்கமா. அக்கா, டீ காஃபி ஏதாவது சாப்பிடுறியா? வேணாம்மா, குடிக்க கொஞ்சம் தண்ணி மட்டும் கொடு. தூங்கிட்டாளா? இவ்வளவு நேரம் ஒரே ஆட்டம், இப்பதான் தூங்குறா. இந்தக்கா. என்னக்கா, ரொம்ப டயர்டா இருக்க? ரொம்ப அலைச்சலா? என்ன அலைஞ்சு என்ன பிரயோஜனம் இல்ல. அவருக்காக வாதாட என்னால ஒரு வக்கீல கூட ஏற்பாடு பண்ண முடியலையே. என்னக்கா சொல்ற? ஒரு வக்கீல கூட ஏற்பாடு பண்ண முடியலையா? சில வக்கீல் ஃபீஸ் ஜாஸ்தி கேட்குறாங்க. சில பேர் அந்த பூஜாக்கு எதிராக வாதாட மாட்டேன்னு சொல்றாங்க.
இன்னும் சில பேர் அந்த செல்வ பாண்டிய பகச்சிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. என்ன பண்றதுன்னே புரியல. செல்வ பாண்டியா? அவனுக்கும் இந்த கேஸ்க்கும் என்னக்கா சம்பந்தம்? செல்வ பாண்டி பூஜாவோட பெரியப்பா. இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் எல்லா வக்கீலையும் மிரட்டி வச்சிருக்காங்க. ஏய், என்னாச்சு? இல்லக்கா, என் குழந்தைய காப்பாத்து போய் தானே நீயும் மாமாவும் அந்த செல்வ பாண்டியோட பகையை சம்பாதிச்சிட்டீங்க. உங்களோட இந்த கஷ்டத்துக்கு நான் தானே காரணம். ஏய், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த செல்வ பாண்டி ஓ குழந்தைய வாங்கி வச்சுக்கிட்டு பிரச்சனை பண்ணா. அதனால நாங்க தலையிட வேண்டியதா போயிடுச்சு. நடந்ததை எதுவும் மாத்த முடியாது லீலா. இனிமே நடக்க போறத பத்தி யோசிப்போம். இல்லக்கா, அந்த பூஜாவும் செல்வ பாண்டியும் அவங்களுக்கு ஒண்ணுனா என்ன வேணா பண்ணுவாங்க. அவங்கள எதிர்த்து நம்மளால என்ன பண்ண முடியும்? அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. லீலா, யார் என்ன சொன்னாலும் நியாயம் தான் ஜெயிக்கும். நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல. கடவுள்னு ஒருத்தர் இருக்கான், அவன் எல்லாத்தையும் பார்த்துப்பான். சரிக்கா, வக்கீல்லாம் நிறைய பணம் கேக்குறாங்கன்னு சொன்னீங்க. எவ்வளவு கேக்குறாங்க? அது லட்சக்கணக்கில் கேட்குறாங்க. நம்ம இப்ப இருக்கிற நிலைமையில அதை யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அக்கா, என் வீட்டுக்கார வேலை செய்யற ஆபீஸ்ல கேட்டா என்ன? கிருஷ்ணாவே இப்பதான் கொஞ்ச நாள் வேலைக்கு போறாரு. அப்படி இருக்கிறப்போ அவர் ஆபீஸ்ல எப்படி கேட்க முடியும்? அப்படியே கேட்டாலும் கிடைக்குமான்னு தெரியல. அதெல்லாம் சரிப்பட்டு வராது லீலா. அக்கா, பேசாம நம்ம சண்முகம் மாமா கிட்ட கேட்டா என்ன? என்னக்கா யோசிக்கிறேன்? ஆபத்துக்கு பாவம் இல்லக்கா. வேணா லீலா, சண்முகம் நல்லவர் தான். ஆனா அவரை நல்ல மனசோட நமக்கு உதவி செஞ்சாலும் ஜெயந்தியும் அவங்க அம்மாவும் அதுக்கு அசிங்கமா ஒரு சாயம் பூசி கேவலமா பேசுவாங்க. வக்கீலை பார்க்க போகிறேன்னு சொன்னீங்களே, போய் பார்த்தீங்களா? பார்த்தேன், ஆனால் யாருமே அமையல. நாளைக்கு மறுபடியும் போகணும். இல்லை, நான் வர வழியில் நிலா கல்யாண மண்டபத்துக்கு பக்கத்தில் இலவச சட்ட ஆலோசனை முகாம் நடக்கிறத பார்த்தேன். அங்கே போய் பார்த்தா நம்ம சுப்பிரமணிக்காக வாதாடுறதுக்கு யாராவது வக்கீல் கிடைக்கலாம்ல. போய் முயற்சி பண்ணி பார்க்கலாமே. எனக்கு தெரிஞ்சு ஃபீஸ் கூட கேட்க மாட்டாங்க. நம்ம எதிர்த்து போராடுறது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு நமக்காக போராடுவாங்க. போய் தான் பார்ப்போமே. நல்ல நேரத்தில் நல்ல ஒரு வழி சொன்னீங்க. அப்போ நான் இப்போயே போய் பார்த்துட்டு வந்துட்டா? இல்லை, வரும்போது போர்டில் டைமிங் 9 to 5ன்னு பார்த்த மாதிரி ஞாபகம். டைம் ஆயிடுச்சு. இப்போ போகிறதுக்குள்ளே லேட் ஆயிரும். போய் பிரயோஜனம்லாம் போயிடும். நாளைக்கு போய் பார்க்கலாமே. சரி, தண்ணி எடுத்து வைக்கிறியா? நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். பூஜா, ஒரு குட் நியூஸ். என்ன? நம்ம அருள் செல்வத்தோட ஐடியா படி நம்ம லான்ச் பண்ண டயாபெட்டிக் ஸ்வீட்ஸ் மார்க்கெட்ல செம ரெஸ்பான்ஸ். லான்ச் பண்ண ஒரே நாள்லயே எல்லா பிரான்ச்லயும் ஸ்டாக் காலி ஆயிடுச்சு. ஓ, அது மட்டும் இல்ல பூஜா, கஸ்டமர்ஸ் எல்லாரும் ரிசர்வேஷன் மாதிரி நாளைக்கு தேவையானது இன்னைக்கு ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு 1 day சேல்ஸ் growth மட்டும் 72% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 72%? ஆச்சரியமா இருக்கே. என்னாலே நம்ப முடியல பூஜா. நம்ம ஒர்க்கர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க தெரியுமா?
அருள் செல்வன் நிஜமாவே பிரில்லியன்ட் தான். வேற இஸ் அருள்? ஐ திங்க் அவர் கேபின்ல தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். கம் வித் மீ. யா. ஸ்கேன் பண்ணி நங்கநல்லூர் பிரான்ச்சுக்கு ஒரு இமெயில் அனுப்பிச்சிருங்க. ஓகே சார். ஐயோ என்ன மேடம் நீங்க சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேன். யா இட்ஸ் ஓகே. நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். உங்களோட ஐடியாவால இன்னைக்கு ஒரே நாள்ல நம்ம கம்பெனியோட சேல்ஸ் growth 72% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஐம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ. இது வரைக்கும் நான் பார்த்த ஸ்டாஃப்ல நீங்க தான் பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் மேடம். என்னங்க blank செக். எதுக்கு? உங்களோட இந்த ஒர்க்குக்கு எவ்வளோ அமௌண்ட் தரணும்னு எனக்கு தெரியல. ஸோ உங்களோட திறமைக்கான அமௌண்ட்டை நீங்களே ஃபில் பண்ணிக்கோங்க. சாரி மேடம், நான் வெறும் சம்பளத்துக்காக இந்த வேலையில் சேரல, ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த கம்பெனி நான் எல்லாம் சேர்ந்து வளரணும்னு நினைக்கிறேனே தவிர நான் செய்கிற ஒவ்வொரு வேலைக்கும் உங்ககிட்ட சன்மானம் எதிர்பார்க்கல மேடம். நோ நோ நோ, திஸ் இஸ் நாட் அட் ஆல் a compliment. திஸ் இஸ் your salary. சேலரினா இந்த போஸ்ட்டுக்கு நியாயமாக நீங்கள் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த சேலரி மட்டும் கொடுங்க, அதை நான் வாங்கிட்டு போகிறேன். உங்களை நான் என்ன சொல்றதுன்னே தெரியல. உங்களை மாதிரி ஒரு ஆள் நம்ம கம்பெனியில வேலை பார்க்கறத நான் பெருமையா நினைக்கிறேன். சரி ஓகே, உங்களுக்கு நான் ஏதாவது பண்ணணும், இல்லைன்னா எனக்கு அது உறுத்திக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு நைட் டின்னர் நீங்க ஏன் கூட தான் சாப்பிட வரணும், ஓகேவா? என்ன யோசிக்கிறீங்க? கண்டிப்பா வரீங்க. கம். சார், என்னம்மா? இங்க இலவச சட்ட முகாம் நடக்கிறதா சொன்னாங்களே, அதான் நேத்தோட முடிஞ்சு போச்சேம்மா. அந்த முகாம் நடத்தினவங்க ஃபோன் நம்பர் இல்ல அட்ரஸ் ஏதாவது தெரியுமா? ஏன் தெரியாது, நல்லாவே தெரியும். 2 மாசத்துக்கு ஒரு தடவை 3 மாசத்துக்கு ஒரு தடவை முகாம் நடத்துறாங்கல்லம்மா. தமிழரசின்னு ஒரு பெரிய லாயர்மா, அவங்க தான் இதை நடத்துறவங்க. ரொம்ப தங்கமானவங்க, ஏழைப்பாழைகளுக்கு காசு இல்லாமலேயே வாதாடுவாங்கம்மா. சார், ஒரு கேஸ் விஷயமா அவங்கள பார்க்கணும், அவங்க அட்ரஸ் கொஞ்சம் கிடைக்குமா? அட்ரஸா? விசிட்டிங் கார்டே இருக்குன்னு நினைக்கிறேன், இருங்க எடுத்துட்டு வரேன். ம். அம்மா வாமா. வணக்கம். எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க செஞ்ச பெரிய உதவியால கமிஷனர் ஆபீஸ்ல வேலை கிடைச்சி சந்தோஷமா இருக்கேம்மா. ஏதோ எங்களால முடிஞ்ச சின்ன உதவி. இல்லம்மா, அப்படி சொல்லாதீங்கம்மா. நீங்க செஞ்ச உதவியால என் புள்ள எதிர்காலத்தை நினைச்சு கவலைப்பட்ட எனக்கு இப்ப அந்த கவலையே இல்லம்மா. ஆமா, என்ன இதெல்லாம்? நான் ஒரு பைத்தியக்காரி, பேசிட்டு இருந்ததுல இதை மறந்துட்டேன். இந்தாங்கம்மா, பூவும் பழமும் இருக்கு. இந்த உதவியை நான் சாகர வரைக்கும் மறக்க மாட்டேம்மா. இதுல என்னமா இருக்கு? கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யறதாமா மனுஷத்தன்மை. சரிம்மா, நான் போயிட்டு வரேம்மா. வரேங்க. சரி. பாத்தியாடி, இது வரைக்கும் யாருக்குமே சிபார்சு செய்யாத உன் புருஷன் இந்த பொண்ணுக்கு சிபார்சு செஞ்சு வேலை வாங்கி கொடுத்துருக்காருன்னா என்ன அர்த்தம்? வேற என்ன, பாவம் புருஷன் எழுந்துட்டு புள்ளைய வச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா அப்படின்னு இறக்கப்பட்டு வாங்கி கொடுத்துருப்பாரு. பொடி பைத்தியக்காரி, உன் புருஷன் ஒன்னும் இவளுக்கு இறக்கப்பட்டு இதை செய்யல, உன் மேல இருக்க பாசத்தினாலதான் இதெல்லாம் செஞ்சிருக்காரு. அட நீ வேற போமா, நீ தான் அப்படி சொல்லிட்டு இருக்க. அவர் என் மேல இன்னும் வெறுப்பா தானே இருக்காரு. உனக்கு ஆம்பளைங்களை பத்தி முழுசா தெரியலடி. அவங்க எப்பவுமே பாசத்தை வெளியில காட்டாம மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் செய்வாங்க. முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. இந்தா இதை உள்ளவே.
நான் சொன்னேன்னு அந்த பொண்ணுக்கு கமிஷனர் ஆஃபீஸ்ல வேலை வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீ சொன்னன்றதுக்காக பண்ணல. அந்த பொண்ணுக்கு அதுக்கான திறமை இருந்தது, அதனால வாங்கி கொடுத்தேன். என்ன இது? உன்னதான் கேட்குறேன், என்ன திடீர்னு பூ படலாம்? அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, மல்லிகா பொண்ணுக்கு வேலை வாங்கி கொடுத்தீங்கல்ல, அதுக்கு நன்றி சொல்லிட்டு இதை வாங்கி கொடுத்துட்டு போனா. அவ கொடுத்துட்டு போனா நீ வாங்கிக்குவியா? அவளை திட்டாதீங்க மாப்பிள்ள, நாங்க வேணாம் தான் சொன்னோம். அந்த பொண்ணு தான் வற்புறுத்தி கொடுத்துட்டு போனா. எனக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியாது? இந்த மாதிரி சின்ன சின்ன அல்பத்தனமான எதிர்பார்ப்புக்கு தான் நான் வேலை வாங்கி கொடுத்தேன். அவ தப்பா நினைக்க மாட்டா? நாம என்ன அவகிட்ட லஞ்சமா வாங்கிட்டோம்? பழம் தானே கொடுத்துட்டு போயிருக்கா. லஞ்சங்கிறது பணமா வந்தாலும் சரி, பொருளா வந்தாலும் சரி, ரெண்டும் ஒண்ணுதான். முதல்ல இதெல்லாம் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வா. நான் குளிச்சுட்டு வரதுக்குள்ள இதெல்லாம் இங்க இருக்கக்கூடாது. பாத்தியம்மா, இந்த பழத்தை நம்ம வாங்கினதுக்கே இந்த மனுஷன் எப்படி பேசிட்டு போறாரு. இன்னும் பணம் வாங்கின விஷயம் தெரிஞ்சா அவ்வளவுதான். ஏண்டி, ஒவ்வொருத்தரும் போலீஸ் வேலையில் இருக்கும்போதே பணத்தை எப்படிலாம் சம்பாதிக்க முடியுமோ அப்படிலாம் சம்பாதிக்கிறாங்க. உன் புருஷனும் இருக்காரே. ஆமா, அந்த அளவுக்கு சாமர்த்தியம் இருந்தா நம்ம ஏன் எப்படி இருக்க போறோம்? அதனாலதான் சொல்றேன், சாமர்த்தியம் இல்லாதனால அவரை வச்சு எப்படிலாம் பணம் சம்பாதிக்க முடியுமோ நாம சம்பாதிச்சுக்கணும். நீ அவர் புரியாம பேசாதம்மா. இப்பதான் அவர் கோவம் குறைஞ்சு என்கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்காரு. அந்த பொண்ணுகிட்ட பணத்தை வாங்கின விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுகிட்டே அந்த பணத்தை கொடுத்துடலாம். இது அவருக்கு தெரிஞ்சதுன்னா அப்புறம் என்ன சுத்தமா வெறுத்துருவாரு. அடிப்பொடி பைத்தியக்காரி, இந்த காலத்துல நாம கும்பிடுற சாமிக்கே ஏதாவது லஞ்சமா படையல் வச்சாதான் வரமே கொடுக்குது. அப்படி இருக்கும்போது நாம உன் புருஷனுக்கு தெரியாம பணம் வாங்குறது தப்பே இல்ல. நீ சாதாரணமா சொல்றமா? எனக்கு தான் அவர் நினைச்சா பயமாவே இருக்கு. ஏய், ஏண்டி இப்படி பயந்து சாகற? எது நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். இதவ, நீ போய் மல்லிகா கிட்ட அந்த பழத்தை கொடுத்துட்டு வா. போ போ. நீங்க வந்த நேரமா என்னன்னு தெரியல. நம்ம கம்பெனி வேகமா டெவலப் ஆயிட்டு வருது. மேடம், என்ன ஓட்டுறதை விட்டுட்டு காரை ஓட்டுங்க. நான் சீரியஸா தான் சொல்றேன். நீங்க மட்டும் என் கூட இருந்தீங்கன்னா பிசினஸ்ல நான் என்னைக்கும் நம்பர் 1 தான் இருப்பேன். அதுக்கு என்ன மேடம், இப்போ கூட நான் உங்க கூட தானே இருக்கேன். இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே நீங்க என் கூட தான் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். என்ன மேடம் அமைதியாயிட்டீங்க? ஒன்றும் இல்லை, உங்களை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன யோசிச்சுட்டு இருந்தீங்க? இல்ல, இவ்ளோ டேலண்டான உங்களை இவ்ளோ நாளா எங்க கம்பெனி சாரி நம்ம கம்பெனி மிஸ் பண்ணிடுச்சேன்னு நினைச்சா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அப்படிலாம் இல்லை மேடம், யாரை யார் கூட எப்போ சேர்த்து வைக்கணும்னு அந்த ஆண்டவன் தான் முடிவு பண்றான். உங்களை எப்போ அந்த ஆண்டவன் என் கூட சேர்த்து வைப்பான்னு தெரியலையே. மேடம், குழந்தை அங்க பாருங்க, பிரேக் போடுங்க. ஐயோ, வாங்க. கேந்திரிங்க, முதல்ல ஹாஸ்பிட்டல் போவோம். யோ, கண்ணு தெரியல, கண்ணை நான் படத்துல வச்சுக்கிறேன். வீட்டு இருக்கிற இடத்துல ஏன் அப்படி வண்டி விட்றா? எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்காங்க. முதல்ல அப்புறம் பேசிக்கலாம். தெருவில் எல்லாம் இந்த குழந்தை அச்சு போட்டு குழந்தை அப்படி பண்ணுவியா? முதல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னே. பக்கத்துல எங்க ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொல்லுங்க. வண்டியில உட்காரியா? வாங்க. டேய் மாப்ள, செல்வியோட அம்மாவை மருது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்துரு. யாரம்மா பார்க்கணும்? தமிழரசி மேடமை பார்க்கணும். அவங்க ஊர்ல இல்ல, நீங்க போயிட்டு அப்புறமா வந்து பாருங்க. எப்போ வருவாங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்க கிளம்புங்க. செக்யூரிட்டி, யார் அது? மேடத்தை பார்க்க வந்திருக்காங்கம்மா.
அதான் மேடம் ஊர்ல இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவங்கள உள்ள அனுப்புங்க, நான் பேசிக்கிறேன். சரிங்கம்மா, உள்ள போங்க. உள்ள வாங்க. உட்காருங்க. சொல்லுங்க மேடம், என்ன விஷயமா மேடத்தை பார்க்க வந்திருக்கீங்க? நான் உங்க ஜூனியர் தாங்க, அதனால தயங்காம என்கிட்ட சொல்லலாம். நான் மேடம் வந்ததும் கட்டாயமா சொல்றேன். என் பேர் இளவரசி. இலவச சட்ட முகாமில் போய் பார்த்தேன். அது நேத்தியோட முடிஞ்சிருச்சு. நீங்கள் மேடமை பார்க்கணுன்னா வீட்டில் போய் தான் பார்க்கணுன்னு சொன்னாங்க. அதான் மேடமை பார்க்கலான்னு வந்தேன். அவங்க வெளிநாடு போயிருக்காங்க, வர 1 வாரம் ஆகலாம். என்னன்னு சொல்லுங்க. மேடம், என் புருஷன் சுப்பிரமணி செய்யாத கொலைக்காக தண்டனை அனுபவிச்சுட்டு ஜெயிலில் இருக்காரு. கொலையை வேற யாரும் பண்ணிட்டு பழைய தூக்கி இவர் மேல போட்டாங்க. போலீஸும் சரியா விசாரிக்காம இவர்தான் குற்றவாளின்னு சொல்லி ஜெயில தூக்கி போட்டாங்க மேடம். நீங்க சொல்ற கேஸை பத்தி நானும் பேப்பர்ல படிச்சேன். அவரோட 2வது மனைவி கைல்விழியை கொன்னுட்டதா அவர் மேல கேஸ் போட்டிருக்காங்கல்ல? ஆமா மேடம், ஆனா பேப்பர்ல படிச்சது எதுவுமே உண்மை இல்லை. என்ன சொல்றீங்க? கைல்வழி அவர் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கல, நான் தான் வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வச்சேன். சோ கையில் தூக்குல தொங்கின அன்னைக்கு நீங்க வனதுர்கை அம்மன் கோயில இருந்திருக்கீங்க இல்லையா? ஆமா மேடம். மேடம், என் குழந்தை மேல சத்தியமா சொல்றேன், என் புருஷனுக்கும் அந்த கையிலோட சாவுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. மேடம் ஒரு கேஸ் எடுத்து வாதாடினா அதுல கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க தான் மேடம் கிட்ட இந்த கேஸை எப்படியாவது எடுத்து நடத்த சொல்லணும். ப்ளீஸ் மேடம். நீங்க கவலைப்படாதீங்க, எங்க மேடம் பணத்துக்காக எந்த கேஸையும் எடுத்துக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நிரபராதியும் தண்டிக்கப்படக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதான் முக்கியம்னு சொல்லுவாங்க. உங்க கேஸை பொறுத்த வரைக்கும் சந்தர்ப்ப சாட்சியங்கள் உங்க கணவருக்கு எதிராக இருந்தாலும் உங்ககிட்ட உண்மை இருக்கு. சோ கண்டிப்பா இந்த கேஸை மேடம் வாதாடுவாங்க. நானும் என்னால முடிஞ்ச ஹெல்ப்பா கண்டிப்பா செய்றேன். தைரியமா போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றி மேடம். பரவாயில்ல மேடம். டாக்டர், டோன்ட் வரி சார், பயத்தினால தான் மயக்கம் போட்டிருக்காங்க. தலையில் அடிப்பட்டதுனால சிடி ஸ்கேன் எடுக்கிறது நல்லது. மற்றபடி மேஜர் ப்ராப்ளம் எதுவும் இல்லை. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அப்சர்வேஷன் வச்சுட்டு நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போங்களேன். ஓகே டாக்டர். ஓகே. செல்வி, ஐயோ என் குழந்தைக்கு என்ன ஆச்சு? குமார செல்விக்கு என்ன பாச்சு? குழந்தை ஒன்றும் இல்லைக்கா. இதை பாருங்க, உங்க குழந்தைக்கு ஒன்றும் ஆகல, பயப்படாதீங்க. பதட்டப்படாதீங்க, உங்க பொண்ணுக்கு ஒன்றும் ஆகல. நாளைக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்கம்மா. அட பாவி, நீ தான் என் குழந்தைய காரியத்தை கொல்ல பாத்தியா? நீ நல்லா இருப்பியாடா? இல்லம்மா, நான் சொல்றத கேளுங்கம்மா. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. முதல்ல சார் சட்டை இருந்து கை எடுக்கா. சார் தான் உன் குழந்தைய ஆஸ்பத்திரி வரைக்கும் எடுத்துன்னு சேர்த்தாரு. உன் குழந்தைக்கு ஒன்றும் இல்லை, லேசான காயம்தான். உன் குழந்தை ரோட்டில் வந்து விளையாடுச்சுன்னா பாவம் சார் என்ன பண்ணுவார்? அடிச்சு போட்டு போகாம ஆஸ்பத்திரி வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்தார்ல, அதை நினச்சி சந்தோஷப்படு. என் குழந்தைய நான் பார்க்கணும். டாக்டர், தாராளமாக பார்க்கலாம். தேங்க்யூ. வாங்க வாங்க. செல்வி, செல்வி, உனக்கு ஒண்ணு ஆகலையேடா? மா, ஐம் ரியலி சாரிம்மா. என்ன இருந்தாலும் நான் செஞ்சதும் தப்புதாம்மா. நான் கொஞ்சம் நிதானமாக வண்டி ஓட்டியிருந்தா இந்த மாதிரி ஆயிருக்காது. என்னை மன்னிச்சிடுங்கம்மா. இதை பாருங்க, உங்கள் குழந்தையோட ஹாஸ்பிட்டல் பில்ஸை பற்றி கவலைப்படாதீங்க. எல்லாத்தையுமே நாங்கள் செட்டில் பண்ணிடுறோம். அது மட்டும் இல்லாமல் நடந்த தவறுக்கு நஷ்ட ஈடா இந்தாங்க 1 லட்சம் ரூபாய். ஒன்றும் வேண்டாம் சார், என் குழந்தைய நீங்க காப்பாத்தி கொடுத்ததே போதும் சார். இல்லை, அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது. ஃப்யூச்சரில் உங்கள் குழந்தையோட படிப்பு செலவுக்காக ஆகும்ல, வச்சுக்கோங்க. வாங்கிக்கா. வாங்கிக்கோங்க. இங்க அருள் செல்வங்கிறது யாரு? நான் தான் சார். நீங்க தான் எங்களுக்கு ஃபோன் பண்ணதா? ஆமாம் சார்.
ரோட்ல ஒரு சின்ன ஆக்சிடென்ட், குழந்தை மேல கார் மோதிருச்சு. யார் கார் ஓட்டுனது? நான் தான் சார். குழந்தைக்கு சின்ன அடிதான், கேஸ் எதுவும் போட்டுறாதீங்க, நாங்களே பேசி காம்ப்ரமைஸ் ஆயிக்கிறோம். என்னம்மா, இவர் மேல கேஸ் எதுவும் போடணுமா? வேண்டாம் சார், அவர் என்ன வேணும்னா பண்ணாரு, தெரியாம தானே நடந்துச்சு. சரிம்மா, நீங்களே பார்த்து பேசிக்கங்க. சரிங்கம்மா, குழந்தைய பார்த்துக்கோங்க, நாங்கள் கிளம்புறோம். சார், ஏதோ கோவத்துல உங்க சட்டையை பிடிச்சிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க சார். ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, யாராக இருந்தாலும் கோவம் வரதானே செய்யும். உங்க நல்ல மனசுக்கு நீங்களும் உங்க சம்சாரமும் 100 வருஷம் வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும் சார். சரிம்மா, நாங்கள் புறப்படுறோம். சரிங்க சார். வரேன். என்னாச்சு, ஏதோ யோசனையில் இருக்கீங்க? ஒன்றும் இல்லை. ஆமா, நீங்க தான் கார் ஓட்டிட்டு வந்தேன்னு ஏன் போய் சொன்னீங்க? உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் அப்படி சொன்னேன். யோசிச்சு பாருங்க, நம்மளோட நல்ல நேரம், நம்ம கொடுத்த பணத்தை வாங்கிக்கிட்டு எந்த பிரச்சனையும் பண்ணாமல் அவங்க போயிட்டாங்க. போலீஸு கேஸுன்னு எதுவுமே ஆகலை. இதே ஏதாவது பிரச்சனையாக இருந்தால், பிரபல ஸ்வீட் கம்பெனி ஓனர் பூஜா சிறுமி மீது காரை மோதி சிறையில் அடைக்கப்பட்டார் அப்படின்னு எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்கும். ஆனால் எனக்கு எந்த கவலையும் கிடையாதுங்க. என்னை பற்றி எந்த நியூஸ் பேப்பர்லையும் வராது, என்ன யாருக்கும் தெரியவும் தெரியாது. இப்போ நம்ம கம்பெனி இந்த மாதிரி டெவலப் ஆகிட்டு இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் அப்படி சொன்னேன். வாங்க. என்னம்மா, என்ன பார்க்க வரப்பலாம் நீ இப்படி அழுதுகிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? நானும் உங்களை பார்க்க வரும்போதில் அழக்கூடாதுன்னு தாங்க நினைச்சிட்டு வரேன். ஆனா உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் முடியலைங்க. அழறதுனால எந்த பிரச்சனையும் தீர்ந்து போகாது, உன் உடம்பு தான் கெட்டு போகும். கர்ப்பமா இருக்கிற நேரத்துல தாய் சந்தோஷமா இருந்தா தான் பிறக்க போற குழந்தையும் சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால நீ ரொம்ப உன்னை வருத்திக்காம இருக்கிறதா நம்ம குழந்தைக்கு நல்லது. ஆமா, நீ டாக்டர் கிட்ட செக்கப்ல போயிட்டு தானே இருக்க? போயிட்டு தாங்க இருக்கேன். 4 நாள் முன்னாடி கூட டாக்டர் போய் பார்த்துட்டு தான் வந்தேன். ஸ்கேன் ஏதாவது எடுத்து பார்த்தாங்களா? குழந்தை ஆரோக்கியமா இருக்கா? என்ன சொன்னாங்க டாக்டர்? குழந்தையோட வளர்ச்சியெல்லாம் நார்மலா தான் இருக்கான். குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொன்னாங்க. கொஞ்சம் மருந்து டானிக் எல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க. டாக்டர் சொன்ன மாதிரி மருந்து மாத்திரையெல்லாம் நேரம் தவறாம சாப்பிடு. நம்ம கேஸ் விஷயமா அலையிறதுனால டாக்டர் சொன்ன எதையும் ஃபாலோ பண்ணாம விட்டுறாத. எனக்கு நீங்களும் முக்கியம், நம்ம குழந்தையும் முக்கியங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேங்க, நீங்க கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. எனக்கு ஒரே ஒரு ஆசைதான் இளவரசி, ஆனா அது நடக்குமான்னு தான் தெரியல. என்னங்க? நம்ம குழந்தை பிறக்கும் போது நான் உன் கூட இருக்கணும். அதுக்குள்ள விடுதலை ஆயிட்டேன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா அது நடக்குங்க, கவலைப்படாதீங்க. நம்ம குழந்தை பிறக்கிறப்போ நீங்க என் பக்கத்துல தான் இருப்பீங்க. நம்ம குழந்தையோட முதல் அழுக சத்தம் நீங்க கேட்கதான் போறீங்க. நீங்க வேணா பாருங்களேன். நீ சொல்றதெல்லாம் நடந்தா இந்த உலகத்திலேயே சந்தோஷமானவன் நானாதான் இருப்பேன். கண்டிப்பா நடக்குங்க. நீங்க சீக்கிரம் விடுதலை ஆயிடுவீங்க. அதுக்காக நானும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். வக்கீல் தமிழரசியை கூட நான் போய் பார்த்துட்டு தான் வந்தேன். வக்கீல் தமிழரசியா? யார் அவங்க? அவங்க பெரிய வக்கீலாங்க. பணத்துக்காக ஆசைப்படாம நியாயத்துக்காக போராடுற ஒரு நேர்மையான வக்கீலா. அவங்க ஒரு கேஸ் எடுத்தா அதுல கண்டிப்பா அவங்க ஜெயிச்சிருவாங்களாம். இந்த கேஸை மட்டும் அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா நீங்க குற்றவாளி இல்லைன்றதை நிரூபிச்சு கண்டிப்பா நீங்க வெளியில வந்துருவீங்க. நீ இவ்வளவு தூரம் நம்பிக்கையா சொல்றப்போ எனக்கும் நான் விடுதலை ஆயிடுவேங்கிற நம்பிக்கை வந்துருச்சுமா. ஆமா, நீ அந்த வக்கீல பாத்தியா? அவங்க நம்ம கேஸை எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்களா? இல்லைங்க,
அவங்க ஏதோ வெளிநாட்டுக்கு போயிருக்காங்களா, அடுத்த வாரம் தான் வருவாங்களாம். அண்ணா நான் போய் பேசினா கண்டிப்பா நம்ம கேஸ் அவங்க எடுத்துப்பாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இளவரசி, அதுக்கு முன்னாடி நாம வேற ஒருத்தர்கிட்ட நியாயம் கேட்கணும். யார்கிட்ட? பூஜாவோட அப்பா கிட்ட. நாய்க்காக வச்சிருந்த பழைய சோற போட சொல்றேன், சாப்பிட்டு போ. யாருமா அது? நில்லுமா, யாருமா வேணும்? நீயாமா இங்க வந்த? உங்க முதலாளி ஐயாவை கொஞ்சம் பார்க்கணும். அதெல்லாம் யாரையும் பார்க்க முடியாதுமா, கிளம்பு. இல்ல ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரே ஒரு வாட்டி பார்த்துட்டு போயிடுறேனே. ஏமா ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? கிளம்புமா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான யாரையாவது விஷயம். இவங்க உங்களை பார்க்கணுமா சார்? யாருமா நீ? என் பேர் இளவரசி சார். என்ன வேணும்? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சரி உள்ள வா. போமா. என்னம்மா? வணக்கம் சார், என் பேர் இளவரசி சார். குருபவன் ஸ்வீட்ஸை பார்த்துட்டு இருந்தார்ல சுப்பிரமணி, அவருடைய மனைவி. என்ன விஷயம்? சார் உங்களுக்கே நல்லா தெரியும், என் புருஷன் செய்யாத குற்றத்துக்காக இன்னைக்கு ஜெயில தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காரு. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? சார் எல்லாரும் நியாயம் கிடைக்கணும்னா கோர்ட்டுக்கு போவாங்க, அங்கேயும் கிடைக்கலன்னா கோயிலுக்கு போவாங்க. இந்த வீட நான் ஒரு கோயிலாவும் உங்களை ஒரு கடவுளாவும் நினைச்சு கேட்கிறேன். என் புருஷனை நீங்க தான் எப்படியாவது காப்பாத்தி தரணும் சார். என்னம்மா இது கொடுமையா இருக்கு? உன் புருஷனை நான் எப்படிமா காப்பாற்ற முடியும்? சார் அவர் உங்க மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்காரு சார். இங்க பாருமா, எது பேசுறதா இருந்தாலும் எனக்கு புரியுற மாதிரி தெளிவா பேசு. இப்ப இங்க எதுக்கு வந்த? குற்றவாளி இங்க இருக்கும் போது நியாயம் கேட்டு இங்க தானே சார் வர முடியும். குற்றவாளியா? என்னம்மா சொல்ற? ஆமா சார், செய்யாத தப்புக்காக தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இன்னைக்கு என் புருஷன் ஜெயில இருக்கிறதுக்கு காரணமே உங்க பொண்ணு பூஜா தான் சார். காலேஜ்ல உங்க பொண்ணு நானும் ஒன்னா தான் சார் படிச்சோம். அங்க நடந்த ஒரு சின்ன பிரச்சனையில நான் அவளை அடிச்சிட்டேன். ஆனா அதெல்லாம் எப்பவோ நடந்தது. அதுக்கப்புறம் எங்க வாழ்க்கையை நாங்க பாத்துக்க ஆரம்பிச்சிட்டோம். உங்க பொண்ணை நான் மறுபடியும் பாப்பேன்னு கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல. ஆனா அவளை மறுபடியும் நான் பார்க்கும்போது பழசெல்லாம் மறந்துருப்பான்னு நினைச்சேன். ஆனா அவ எதையுமே மறக்கல, இன்னும் என்ன பழி வாங்கணும் தான் துடிச்சிட்டு இருக்கான்னு அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். எங்க குடும்ப பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டு கையிலுக்கு வேலை போட்டு கொடுத்து அவளுக்கும் ஜானகிக்காக்கும் தங்க இடத்தெல்லாம் கொடுத்து அவங்க 2 பேரையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டா சார். திடீர்னு ஒரு நாள் கையில் தூக்க மாட்டிக்கிட்டா. அவ ஏதோ வயிற்று வலியில தான் அப்படி பண்ணிக்கிட்டான்னு நாங்களாம் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா யாரோ அவளை கொலை பண்ணிட்டு அந்த பழைய என் புருஷன் மேல போட்டுட்டாங்க சார். ஆனா அவங்க பொண்ணு அதை அவளுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு என் புருஷன் ஜெயிலுக்குள்ளேயே இருக்கணும்ன்றதுக்காக என் கொழுந்தனார் சண்முகம் இந்த கேஸை விசாரிக்க கூடாதுன்னு ஜானகிக்கா விட்டு கோர்ட்ல ஸ்டே வாங்க வச்சுட்டா சார். அது மட்டும் இல்ல சார், என் அம்மா மாதிரி நினைச்சு ஒரு பாட்டியை வீட்டுல கூட்டிட்டு வந்து வச்சிருந்தேன். உங்க பொண்ணு அந்த பாட்டியையும் மிரட்டி கோர்ட்ல என் புருஷனுக்கு எதிராக சாட்சி சொல்ல வச்சுட்டா சார். உங்க பொண்ணால என் புருஷன் இன்னைக்கு 7 வருஷ தண்டனையோட ஜெயில இருக்காரு சார். உங்க பொண்ணு ஏன் சார் இப்படி எல்லாம் பண்றா? சார் தயவு செஞ்சு உங்க பொண்ணு கோர்ட்ல வந்து எல்லா உண்மையும் சொல்ல சொல்லுங்க சார். பேசி முடிச்சிட்டியாமா? எந்த உண்மையை கோர்ட்ல வந்து சொல்ல சொல்ற?
அதாவும் புருஷன் குற்றவாளின்னு கோர்ட்ல உறுதி ஆயிடுச்சுல்ல, வேற எந்த உண்மையை வந்து சொல்லணும்? நீயும் புருஷனும் சேர்ந்து கயல்வழிய கொலை பண்ணி தூக்குல மாட்டி விட்டுட்டு இப்ப என்னவோ என் பொண்ணுதான் கொலை பண்ண மாதிரி என்கிட்ட வந்து நியாயம் கேட்கிற. என்னவோ என் பொண்ணு செஞ்சான்னு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்க. என் பொண்ணாவும் புருஷனுக்கு கயல்வழிய கல்யாணம் பண்ணி வச்சா கூட பிறந்த தங்கச்சி மாதிரி பாத்துக்க வேண்டிய அண்ணியோட தங்கச்சிய கெடுத்து நாசம் பண்ணி கொன்னதுக்காக தான் உன் புருஷனுக்கு இந்த தண்டனை கிடைச்சது. நியாயமா பார்த்தா உன் புருஷனுக்கு தூக்கு தண்டனை தான் கிடைச்சிருக்கணும். என்னமா பாக்குற? என் பொண்ணு கோபக்காரி தான், ஆனா உன் புருஷ மாதிரி கொலை பண்ற அளவுக்கு எல்லாம் போக மாட்டான். என் பொண்ணு எத்தனை ஏழை குழந்தைகளை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கா தெரியுமா? எத்தனை அநாத ஆசிரமங்களுக்கு டொனேஷன் கொடுக்கறா தெரியுமா? அது மாதிரி கயல்விழிக்கும் ஜானகிக்கும் ஹெல்ப் பண்ணிருக்கா. நீ என்னடானா கைக்குள்ள போட்டுக்கிட்டா பழி வாங்க பாக்குறான்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னொரு தடவை என் பொண்ணை குறை சொல்லிட்டு இந்த வீட்டு பக்கம் வந்துடாத, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். தப்புதான் சார், தப்புதான். உங்ககிட்ட நியாயம் கிடைக்கும் நினைச்சு வந்தது ஏன் தப்புதான். தப்பு உன் மேலையும் உன் புருஷன் மேலையும் இல்லம்மா, தப்பு என் மேலையும் தான். என் பொண்ணை பத்தி நானே உன் புருஷன் கிட்ட குறை சொன்ன பத்தியா, அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. உங்க பொண்ணு மேல உங்களுக்கு இருக்கிற பாசம் உங்க கண்ணை மறைக்குது சார். ஆனா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நாள் எல்லா உண்மையும் தெரியும். அப்ப இதுக்கெல்லாம் ரொம்ப வருத்தப்படுவீங்க. என்னம்மா இதெல்லாம்? அவ பேசிட்டு போனதை கேட்டியா? இதெல்லாம் உனக்கு தேவையா? சாரிப்பா, நான் கயல்வழிக்கு ஹெல்ப் தான் பண்ணேன். நீ அவளுக்கு ஹெல்ப் தாமா பண்ணிருக்க, ஆனா அந்த கயல்வழிய நீயே கொன்ன மாதிரியில இளவரசி பேசிட்டு போற. உன் கல்யாணம் நெருங்கிட்டு இருக்கிற இந்த டைம்ல இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத பிரச்சனைமா. உன் ஸ்டேட்டஸ நீயே குறைச்சிக்காத. சாரிப்பா, இனிமே இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனையில நான் தலையிடவே மாட்டேன். பாத்துக்கடா, நமக்கு எதுக்கு அடுத்தவங்க பிரச்சனை? என்னடா சொல்ற? ஆமாம்மா, வீடு, பேங்க் பேலன்ஸ் எல்லாமே போச்சு. ஃபிலோமினா மேலே இருக்கிற கோவத்தில் அந்த மகேஷ் திட்டம் போட்டு என்னை நடுத்தரு கொண்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் அந்த மகேஷோட அப்பா என்னை கூப்பிட்டு பேசினார். வீடு, நஷ்டப்பட்ட பணம் எல்லாத்தையும் திருப்பி தரேன், ஆனால் ஃபிலோ மட்டும் வந்து மன்னிப்பு கேட்க சொல்லுன்னு சொன்னார். சரி, இவ்வளோ பெரிய மனுஷன் இறங்கி வந்து பேசுகிறாருன்னு அதை ஃபிலோ கிட்ட போய் சொன்னால் முடியாதுன்னு சொல்லிட்டா. கேட்டால் அந்த அகிலாவோட மகேஷ் வந்து வாழ சொல்லு, நான் மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்கிறான். கடைசியில் நான் தான் அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டேன். ஏண்டா, எவ்வளவு ஒரு நொண்டி பொண்ணுக்காக இவ எதுக்கடா ரிஸ்க் எடுக்கிறா? உன்னதாண்டா கேக்குறேன். நான் பாட்டு கேட்டுட்டு இருக்கேன், பதில் சொல்லாம இங்க வந்து நின்னுட்டு இருக்க. அவ ஒன்றும் யாரோ ஒருத்தி இல்லைம்மா, ஃபிலோவோட சொந்த அக்கா. அதனால தான் அவன் மேலே அவளுக்கு அவ்வளோ பாசம். என்னடா உளர்ற? எங்கேருந்து வந்தா இந்த அக்கா காரி? அவ என் தம்பியோட ஒரே பொண்ணு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஃபிலோமினா ஒன்றும் உங்க தம்பியோட ஒரே பொண்ணு இல்லை, வளர்ப்பு பொண்ணு. உண்மையவடா சொல்ற? ஆமாம்மா, அந்த அகிலோட அம்மா தான் ஃபிலோவோட அம்மா. பிறந்த உடனே நம்ம மாமாவுக்கு தத்து கொடுத்துட்டாங்களாம்.
புதுசாக 2 அக்காங்க கிடச்ச உடனே புருஷனே தூக்கி எறிஞ்சிட்டாமா. இனிமே அவளுக்கு அவன் அக்காங்க மட்டும் போதுமா? நான் வேண்டாமா? அவ எங்க இருக்கான்னு தெரியுமா உனக்கு? எதுக்குமா? தெரியுமான்னு மட்டும் சொல்லு. தெரியும். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் வெளியில வரியா? எதுவா இருந்தாலும் இங்கே சொல்லுங்க. இவங்க என்னோட அக்காங்க தான். எங்களுக்குள்ள எந்த ரகசியமும் இல்ல. எல்லாம் தெரிஞ்சுதாண்டி வந்து. நல்ல வேளை எல்லாம் தெரிஞ்சிருச்சா? ரொம்ப சந்தோஷம். நீங்க என்னதான் சமாதானம் சொல்லி கூப்பிட்டாலும் இனிமே நான் உங்க பையன் கூட வாழறதா இல்ல. என்ன மன்னிச்சிருங்க. இனிமே நான் இவங்களோட தான் வாழ போறேன். நிறுத்துறே. என்னமோ உலகத்துல ஒன்ன விட்டா வேற பொண்ணே இல்லாத மாதிரி பேசுற. இனிமேல் நீயா வந்து என் புள்ளையோட வாழணும்னு வந்தாலும் நானோ என் புள்ளையோ உன்னை சேர்த்துக்கதா இல்ல. ஏதோ என் தம்பி பொண்ணாச்சேன்னு தான் இத்தனை நாளா நீ பண்ண தப்பு எல்லாத்தையும் நான் பொறுத்துட்டு இருந்தேன். ஏன் தெரியுமா? என் பையன் கூட நீ சந்தோஷமா வாழணும்னு தான். அந்த ரோஷன் உன்னை அசிங்கமா படம் பிடிச்சு வச்சு பிளாக்மெயில் பண்றான்னு தெரிஞ்சும் என் புள்ள கிட்ட கூட சொல்லாம நானே தலையிட்டு அவங்கிட்ட இருந்து அந்த சீடியை வாங்கிட்டு வந்தேன். நீ என்னடான்னா பெரிய இவ மாதிரி என் பையன் கூட வாழ மாட்டேன்னு எங்கிட்டே சவால் விடுற. என் கெட்ட நேரம் இப்பதான் எல்லா உண்மையும் எனக்கு தெரியுது. எவ்வளோ ஒரு நாதாரி பெத்து போட்ட பொண்ணு என் மருமகனு தலையில தூக்கி வச்சு கொண்டாடினதை நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்கு. இது பாருங்க, நான் உங்க வீட்டுக்கு வாழ வந்துவேன். நீங்க என்ன வேணாலும் பேசலாம், அத நான் கேட்டுக்கிறேன். ஆனா எங்க அம்மாவை கேவலமா பேசுறத என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது. சரிடிம்மா, இனிமே உங்க அம்மாவை பத்தி நான் எதுவுமே பேச மாட்டேன். நான் வந்த வேலையை முடிச்சிட்டு கிளம்புறேன். தெரிஞ்சோ தெரியாமையோ நீ என் தம்பி பொண்ணுன்னு நினைச்சு என் பையனுக்கு உன்னை கட்டி வச்சு அவன் வாழ்க்கையை நானே நாசம் பண்றேன். இப்ப நான் அவன் வாழ்க்கையை சரி பண்ணியே ஆகணும். அவனுக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு கண் குளிர பார்த்தா தான் அவனுக்கு நான் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தேடின மாதிரி இருக்கும். இந்த டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடும். அவளை தப்பா நினைச்சுக்காதீங்க. பிலோமினா ரொம்ப நல்லவ. நீ என்ன அவளுக்கு வக்காலத்தா? இவளை பத்தி எனக்கு தெரியாது. வாயை மூடிட்டு சும்மா இரு. பிலோ சொன்ன கேளு. சும்மா இருக்கியா? பிலோ நீங்க
நீங்க உங்க பையனுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைங்க, எனக்கு அதுல சந்தோஷம் தான். ஆனா அந்த பொண்ணையாவது சந்தேகப்படாம சந்தோஷமா பாத்துக்க சொல்லுங்க உங்க புள்ளைய. நிறுத்தடி. நீ எல்லாம் என் பிள்ளைக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு அவன் ஒன்றும் மோசமானவன் கிடையாது. கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீல, அதோட உன் வேலை முடிஞ்சு போச்சு. இனிமே நீ என் பிள்ளைய பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு வேற கவர்மெண்ட் ஹைஸ்கூல்ல டீச்சர் வேலை கிடைச்சிருக்கு. அதனால நான் திருநெல்வேலி போக வேண்டியதா ஆயிடுச்சு. குழந்தைங்க என் கூட இருக்கிறதுனால குழந்தைங்கள பார்க்க முடியாம அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. நீ தான் எப்படியாவது உன் வீட்டுக்கார்ட்ட பேசி அவருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கி தரணும். அவகிட்ட இருந்து நம்ம விலகி போறது நல்லது. அப்பதான் மறுபடியும் செலின் கூட சேர்ந்து வாழ்றத பத்தி யோசிப்பா. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.